பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலாய்த்து பேசியுள்ளார். அண்ணாமலை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை 1,00,000 வாக்குகள் வாங்குவார். மொத்த ஓட்டு வாங்குறத சொல்லியிருப்பார். அநேகமா அவர் 1,00,000 ஓட்டுகள் வாங்குவார்னு நினைக்கும். கிட்டத்தட்ட 2014 அம்மா அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துப்போக வேண்டிய சூழல், நம்ம கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்துப்போக வேண்டிய சூழல் வருகின்றது. எனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014 தேசிய கட்சி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். மக்களும் அந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு 39 இடங்களில் 37 இடங்களை பரிசாக வழங்கினார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் வழியை பின்பற்றி 2024 அதே வழியில் அம்மாவின் வழியில தேசிய கட்சி இல்லாத தேர்தலை மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும். தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே 2014 பெற்ற வெற்றி 2024 மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரொலிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.